என்னை நம்புகின்றேன், என்னை நம்புகின்றேன் என்று கூட நம்பிக்கைக்கு என்ன அர்த்தம் என்று கூட தெரியாமல், நம்பிக்கை என்பதை என்னால் முடியாது, நல்லது நடக்கும் என்று நம்புகின்றேன், அவ்வளவுதான். இல்லை எனக்கு ஆற்றல் இருக்கிறது என்று கூறினால் நிகழ்த்தி கொள்ள வேண்டியதுதானே, எதற்காக நம்பிக்கை கொள்ள வேண்டும்? நம்பிக்கை என்பது தன்னம்பிக்கை என்ற ஒன்று இல்லை, இறை நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கை இரண்டாக பிரிக்க வேண்டாம், நம்பிக்கையை இரண்டு விதமாக பிரிக்க முடியாது. நம்பிக்கை என்பதே என்னால் முடியாதது நடக்கும் என்று நம்புகின்றேன், அவ்வளவுதான். இந்த நம்பிக்கை ஒரே நம்பிக்கை, இறைவன் புறத்திலிருந்து நடக்கும் என்று அந்த சத்தியத்தின் பக்கம் நிற்கின்றோம். ஞானங்களும் நமக்கு இருக்கின்றன. காற்றை படைத்துக் கொண்டிருப்பவன் இறைவன், நீரை படைப்பவன் இறைவன், மண் வளத்தை கொண்டிருப்பவன் இறைவன், பூமிக்கு அடியில் நீரை ஓற்றுபவன் இறைவன், நமக்கு புகட்டுபவன் இறைவன். நாம் பசியை உண்டாக்கிக் கொள்வதில்லை, ஓய்வு அளிப்பதற்காக இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்பவன் இறைவன். அமைதி பெறுவதற்காகவும் ஓய்வுக்காகவும் இரவையும் பகலையும் மாறி மாறி அமைத்தான். இரவின் அச்சாட்சியை நீங்கள் பகலில் உருவாக்கிக் கொள்ளுங்கள், இறைவனிடம் கேட்பதை கொண்டு. இரவின் வாழ்க்கை உங்களுக்கானதல்ல. நீங்கள் தூங்கும் பொழுது ஏறக்குறைய மரணமடைந்தவர்கள். உங்களுக்கு மனம் வேலை செய்யாது, உள்ளமும் வேலை செய்யாது, உங்கள் உடலும் சோர்ந்து விட்டது, வெறும் மூச்சு மட்டும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மறுநாள் உங்களை எழுப்புவதற்காக மனதையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி உங்களுக்கு அறிவித்து உங்களுக்கு மீண்டும் கொண்டு வந்து உங்களை எழுப்புகின்றான். இப்பொழுது நீங்கள் சுய உணர்வை அடைகின்றீர்கள். இதே மாதிரி பகலிடம் நடக்க வேண்டும் என்று அவனிடம் ஏன் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கவில்லை? இரவின் அத்தாட்சியை நீங்கள் அனுபவித்தீர்களே தவிர அதனுடைய நன்மையையோ உண்மையையோ சத்தியத்தையோ நீங்கள் அடையவில்லை. நன்மையையும் உண்மையையும் சத்தியத்தையும் கொண்டு வாழ வேண்டும் என்று இப்பொழுது விரும்புங்கள். இது ஹஜ், புனிதமான எண்ணம். இந்த புனிதமான எண்ணத்தை நான் நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு இறைவன் கூறுகின்றான், நீங்கள் பொறுமையை கொண்டு இறைவனிடம் உதவி தேடுங்கள். அவசரப்பட்டுவிட வேண்டாம், ஒன்றும் விளங்கவில்லையே என்று குழப்ப வேண்டாம். வேண்டும் என்று மட்டும் விரும்புங்கள். நான் உங்களுக்கு படிப்படியாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பொருளிலிருந்தும் அதனுடைய நன்மையையும் உண்மையையும் சத்தியத்தின் பக்கமும் நான் உங்களை உயர்த்தும் வரையில் நீங்கள் அமைதியாக இருங்கள். எங்களை எப்படி நீ வாழ வைக்கின்றாய் என்பதை எங்களுக்கு காட்டுவாயாக இறைவனே என்று கேளுங்கள். நான் இப்பொழுது என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உள்ளத்தின் பக்கம் திருப்புகின்றேன். உள்ளம் ஒரு கோவில். உங்களுடைய உள்ளத்திலிருந்து தான் உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றது. அந்த உள்ளம் பறிபோய்விடும் பொழுதுதான் நீங்கள் அடித்துக் கொள்கின்றீர்கள். உன்னை நம்பினேனே காணுமே என்று நீங்கள் துக்கத்தில் உங்களை நெஞ்சி மாரடித்துக் கொள்வீர்களே, அந்த நிலை உங்களுக்கு அறிவிக்க வேண்டும். உள்ளத்திலிருந்து வந்த ஒன்று பறிபோய்விட்டது, நீங்கள் அதனை பறிகொடுத்து விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய நெஞ்சு கூட்டி அடித்துக் கொள்ள முடியுமே தவிர உள்ளத்திற்குரிய இறையாற்றலை நீங்கள் அடித்துவிட முடியாது. வேதனை பட்டை தீர வேண்டும். நன்றி கேட்டு தன்னம்பிக்கை என்ற பெருமை கொண்டு தனக்கு நிகராக எதுவும் இல்லை, என்னுடைய முயற்சி தான், தெய்வத்தால் முடியாத ஒன்றை கூட என்னுடைய மெய் வருத்தத்தின் காரணமாக நான் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்ற அந்த கெட்ட வார்த்தையை பேசிய காரணமாக அதனை தார்மீகமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த தார்மீக அர்த்தத்தில் அது உண்மை என்றும் நீங்கள் பொய்யாக கற்பனை செய்து கொண்டு வாழ்ந்தீர்களே, தெய்வத்தால் முடியாது போயினும் உங்களுடைய முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் என்று கூறினீர்களே, இந்த கெட்ட வார்த்தை போதுமானது. தெய்வத்தால் முடியாதா இருக்குதா? அங்கு சத்தியத்தை நாம் அடித்தோம். தெய்வத்தால் ஆகாது எனினும் என்று கூறிய போது சத்தியத்தை நாம் அடித்தோம். உங்களுடைய மெய்யை வருத்த உண்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, அதுக்கு அதையும் வருத்துங்கள். உங்களுடைய மெய் உடலையும் வருத்துங்கள். உழைப்பை மேற்கொள்ளுங்கள், கடினமாக உழையுங்கள், களைப்படைந்து விடுங்கள். இது உங்களை காப்பாற்றும், உங்களுக்கு கூலி தரும். இறுதியாக மரணம் என்ற கூலி பரிதவிப்புடனும் பறிகொடுத்த அந்த இயக்கத்துடனும் கஷ்டங்களோடும் வேதனைகளும் நம்முடைய மரணம் நிகழுமே, அந்த மரணம் நிகழக்கூடாது, ஒருபோதும் நிகழக்கூடாது. இப்பொழுது நான் என்னுடைய புண்ணிய ஸ்தலத்தை நோக்கி நான் திரும்புகின்றேன். உள்ளம், அந்த உள்ளம் அறிவிக்கின்றது சத்தியத்தை. அந்த சத்தியத்தை மனம் ஏற்கின்றது உண்மையாக இருப்பதன் காரணமாக. அந்த மனம் ஏற்பதை உங்களுடைய உடலில் உள்ளம் புறமும் விளைச்சல்களாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும், நன்மைகளாக. அந்த உள்ளம் இல்லாமல் எண்ணம் இல்லை, எண்ணம் இல்லாமல் எந்த உருவாக்கமும் இல்லை, நன்மையோ தீமையோ. உள்ளத்திலிருந்து நன்மை மட்டும்தான்.
மனதிற்கு வரும்போது அந்த மனதில் என்னுடைய திமிரம், என்னுடைய பெருமையும், என்னுடைய அறிவாற்றல் இருக்கின்றது என்ற அந்த தன்னம்பிக்கையை, இறை நம்பிக்கையை தன்னம்பிக்கையாக மாற்றிக்கொண்டு எனக்கு நிகராக எதுவுமே இல்லை என்ற அடிப்படை கொண்டு வாழும் பொழுது ஒவ்வொரு சத்தியமான அழகான எண்ணமும் இங்கு மாற்றப்பட்டு விடுகின்றது. நமக்கே கேடாக. பிறகு இந்த கேடு எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. இறைவனுடைய அனுமதி இல்லாமல் நம்பிக்கை இல்லை. சிந்தித்து உணராதவர்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது, இறைவனுடைய அனுமதியும் கிடையாது. ஆகவே கடுமையான வேதனையில் நாம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்வை முழுமையாக நாம் அடைவதற்கு முன்பாக இன்று நாம் திரும்புகின்றோம் நன்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் உண்மை என்ன என்பது. அந்த உண்மையின் பக்கம் நான் திரும்பும் பொழுது நிச்சயமாக இறைவன் மேலோங்க செய்கின்றான், சத்தியத்தை அறிமுகமாக அவனை தவிர கதி இல்லை என்று.